ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வர்ஷினி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, சம்மர் ஸ்பெஷலாக வடகை தான் செய்ய போகிறேன். இந்த வடகை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாராலையும் ஈஸியாக செய்ய முடியும். கூழ் காய்ச்ச தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை, அதே மாதிரி மாவு அரைக்க தேவையில்லை. ரொம்ப ரொம்ப ஈஸி. டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். குக்கரில் ஈஸியான முறையில் செஞ்சு காமிக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வடகை செய்யணும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நிறைய மெத்தடில் செய்வாங்க. ஆனால் இது செய்யணும்னா நிறைய வேலை இருக்கும்னு சொல்லிட்டு கடையிலேயே வடகை மத்தெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். டக்கு டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, ஒரு பொருளை வச்சு 2 மெத்தடும் நம்ம செய்ய போகிறோம். வடகை வத்தல் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் தி ஸ்பாட்டில் சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த வடகை முழுக்க ரேஷன் அரிசியில் மட்டும்தான் செய்ய போகிறோம். சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு சொன்னேன் பாருங்கள். அது இதுதான். ரேஷன் அரிசியில் இவ்வளோ டேஸ்ட்டாக வடகை செய்ய முடியுமான்றதை இந்த வீடியோஸில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரைப்படியில் 1.5 படி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசி அளவுக்கு எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசி தாங்க இது, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட்லாம் நமக்கு ரேஷன் அரிசிலாம் குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். இப்போலாம் நமக்கு சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. லைட்டாக ஸ்மெல்லிங் மட்டும் இருக்கும். 2 வடை நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துட்டிங்கன்னா போதும். சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். அரிசியெல்லாம் பலன்னு இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 2 ஹவர்ஸ் முதல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் அரிசி எல்லாமே ஊறியிருக்கும். நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கும் போது நல்லா குழஞ்சி சூப்பராக சாஃப்டாக வரும். ஸோ அதுக்காக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்கிறோம். 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அரிசி எல்லாமே நல்லா ஊறியிருக்கும். இதை ஃபர்ஸ்ட் நல்லா கழுவி எடுக்கணும். நார்மலாக நம்ம அரிசி கழுவுனா 2-3 டைம்ஸ் கழுவுவோம். அது இந்த ரேஷன் அரிசி சொல்லவே வேணாம். ஒரு 10 டைம்ஸாவது கழுவணும். அப்போ தான் அந்த அழுக்கு எல்லாமே க்ளீனாக போகும். ஸ்மெல்லிங் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ நல்ல கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ஃபுல்லாக தேய்ச்சி கழுவி எடுத்திங்கன்னா சுத்தமாக ஆகிடும். ஊற வச்சுட்டு கழுவுங்க, அழுக்கெல்லாம் க்ளீனாக வந்துடும். அரிசி எல்லாமே வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது பார்த்தீங்களா? நல்லா கழுவுனீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். இதை நம்ம அப்படியே நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க தான் போகிறோம். பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க. அரிசி எடுத்து பாருங்கள். அது எல்லா அரிசியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு எவ்வளோ நாளும் தாராளமாக தண்ணி வைக்கலாம். அளவு, ரேஷியோ, மெஷர்மெண்ட் எதுவுமே கிடையாது. தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தில் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளாக்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நிறையாவே தண்ணி எடுத்துக்கோங்க. கம்மியான அளவு மட்டும் வச்சிடாதீங்க, சாப்பாடெல்லாம் அடி பிடிச்சிரும். குக்கர் ஃபுல்லாகவே தண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம இந்த வடகத்தை கொலைய வச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால எதுவுமே ஆகாது. எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரை ஸ்டவ் மேலே வச்ச உடனே ஹையில் வைங்க. அதுக்கப்புறம் விசில் வந்த உடனே ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோலே வச்சு ஒரு 6 விசில் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா அரிசி எல்லாமே நல்லா குழஞ்சி வந்துடும். நல்லா வெந்திருக்குது. ஆனால் சாப்பாடு அரிசி மாதிரி இருக்குது. ஆனால் இதை நம்ம கொலைய வைக்கிறது தான் முக்கியமான வேலையே இருக்குது. வீட்டில் பருப்பு கடையிற மத்து இருக்கு பாருங்கள். அந்த மத்தை வச்சு ஃபுல்லாக கடைஞ்சி எடுத்துருங்க. அந்த சாதத்தை ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இதை கடையிறீங்களோ அது சூடாக இருக்கும் போது தான் கடையணும். ஆறுனதுக்கப்புறம் கடைய முடியாது. சூடாக இருக்கும் போதே கடன்னு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டிங்கன்னா சாதம் எல்லாமே குழஞ்சி வந்துடும். கிட்டத்தட்ட நம்ம பொங்கல்லாம் பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா குழஞ்சு போயிருந்தா தான் நமக்கு வடகை சாப்பிடும்போது சாதமாக இல்லாமல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சாதம் எல்லாம் நல்லா குழஞ்சு போச்சு. மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பேனில் மாற்றிட்டு கையில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. சின்ன உருண்டைகளாக உருட்டி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தட்டி எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். கையில் இதெல்லாம் எடுத்து பண்ணும்போது மேக்ஸிமம் ஆயில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஆயில் இல்லாமல் பண்ணிங்கன்னா கையிலலாம் சாதம் ஒட்ட ஆரம்பிக்கும். மொத்தமாக உருட்டி வச்சுன்னா அந்த உருண்டை எல்லாமே காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தட்டிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் சேர்த்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஒரு உருண்டை நம்ம உருட்டி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த உருண்டையை அதில் வச்சு திரும்பி டிரான்ஸ்பரண்ட் கவர் வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டில் ஃபுட்டு சாப்பிட்ற தட்டு, ஏதாவது டிஃபன் பாக்ஸ் மூடி எந்த அச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே வடகை ஷீட்டில் டேரெக்டாக கொண்டு போய் நம்ம அப்படியே அப்ளை பண்ணிடலாம். இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் ஆயில் மட்டும் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டைகளும் அதில் வச்சு தட்டை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த பேப்பர்லேயே ஒட்டிக்கும். அப்படியே நம்ம வடகை ஷீட் வச்சுருக்கேன் பாருங்கள், அதில் கொண்டு டேரெக்டாக நம்ம கொண்டு ஒட்டி விட்டோன்னா அப்படியே பிடிச்சிக்கும். இதே மாதிரி 1 by 1 பண்ணி
வடகம் ஷீட்டில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் அதுவே சூப்பராக அழகாக வந்துடும். இந்த மாதிரி பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த பேப்பரில் வச்சு எடுக்க முடியல, அதே மாதிரி பேப்பரும் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக வடகம் ஷீட் இருக்கு பாருங்கள், கையை வந்து தண்ணியில் லைட்டாக தொட்டுட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக டேரெக்டாக வடகம் ஷீட்லேயே வச்சு லைட்டாக அந்த மாதிரி கையாலே அழுத்துனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வேலையை முடிச்சிடும். கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஷீட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து கையிலெல்லாம் தட்டினேன். அப்போ தான் சின்ன சின்னதாக தட்ட முடியும். நல்லா இருந்துச்சு தட்டுறதுக்கும். ஆயிலெலாம் இதுக்கு அப்ளை பண்ணவே தேவையில்லைங்க. டேரெக்டாக தண்ணி மட்டும் தொட்டு வச்சிங்கனாலே போதும். நல்லா பிடிச்சிக்கிச்சு. நிறைய மெத்தடில் இருக்குது, ஆனால் நம்மளோட இஷ்டம் தான். ஒவ்வொரு மெத்தட் ஈஸியாக இருக்கிறத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. ஸோ நான் நிறைய மெத்தடை நான் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஓகேவா இருக்கோ நீங்கள் அதை கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கை ஈரமாக தான் இருக்குது. அந்த ஈரத்தோடய அதை லைட்டாக தட்டினீங்கன்னா நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இது வந்து வடகம் ரவுண்ட் ரவுண்டாக சர்க்கிளாக நான் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வத்தல் பண்ண போகிறோம். அதே அரிசி தாங்க, குக்கரில் வேக வச்ச பாருங்க, அதே தாங்க, சேம் மெத்தட். ஆனால் நம்ம இதை ஆயில் கவரில் போட்டு நீல வாக்கில் புளிஞ்சு விட போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். வீட்டில் நம்ம ரெகுலராக ஆயில் வாங்குவோம் பாருங்கள், அந்த கவருக்குள்ளே கவரை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தை ஃபுல்லாக அந்த பேக்கெட்டுக்குள்ளே ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டுருங்க. லாஸ்ட்டில் எண்டில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கார்னரில் சின்னதாக ஒரு ஓரமாக லைட்டாக மட்டும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டு புளிஞ்சு விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தோடு செய்யலாம். இதுக்கு வந்து வத்தல் சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் பண்ணலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஆனால் நான் செஞ்சுருக்க ஒரே பொருளை 2 மெத்தடை நான் பண்ணி காமிக்கிறேன். வடகம் பண்ணியிருக்கேன், வத்தலும் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டிங்கன்னா போதும், ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு வேலையை முடிஞ்சிடும். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா சொல்லவே மாட்டீங்க, ரேஷனில் செஞ்ச பொருளாக நம்ம இப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். க்ரன்ச்சுன்னு சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ரேஷன் அரிசிலாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இட்லி தோசைக்கு மேக்ஸிமம் மாவு அரைச்சி காலி பண்ணிவிடுவேன். வீட்டில் ஏதாவது ரெசிபி பண்ணுற மாதிரி தான் அதுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். சம்மரில் வடகம் வத்தல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அதுக்கும் இந்த அரிசியெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் எந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எல்லா வடகம் வத்தலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாளாவது ஆகணும் இது காய்கிறதுக்கு. அப்போ தான் நல்லா காஞ்சி வரும். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள் காஞ்சிட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆயில் செக்கடு ஸ்மெல்லு அதுமாதிரி ஒரு மாதிரி சீக்கிரமே ஒரு மாதிரி ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். அது காரணம் வந்து நீங்கள் அதிக நாள் வெயிலில் வைக்காததுக்கு காரணம் தான். ஸோ அதனால் 2 பக்கம் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்களேன். நீங்களே அசந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு மொறு மொறுன்னு கிரன்ச்சியாக இருக்கும். தேவைப்படும் போது பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம். வடகனாலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலராக உங்களுக்கு பிடிக்குமா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி திருப்பி போட்டுக்கலாம். 1 by 1 தனித்தனியாக திருப்பி போடணும். அதேமாதிரி வடக ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும் திருப்பி போடுறதுக்கெலாம். துணி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். பட் தண்ணி தெளித்து அதை நம்ம எடுத்து திரும்பி அதை நம்ம இன்னொரு இடம் காய வைக்காமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உடஞ்சி போகும். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது எந்த வடமும் உடையாது, ஈஸியாக இருக்கும் கையில் எடுக்கிறதுக்கும். குச்சி வத்தல் ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்கள், அதுவும் நல்லா காஞ்சிருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஈஸி எடுக்கிறது. 1 by 1 எடுக்கலாம் வேண்டாங்க. கையால் லைட்டாக இப்படி பண்ணிங்கனாலே போதும். சூப்பராக அப்படியே லேயராக வந்துடும். அதுக்கப்புறம் மொத்தமாக திருப்பி போட்டு காய வச்சு உடச்சி வச்சுக்கண்டிதான். இப்படியே மொத்தமாக போட்டிங்கன்னா ஆயிலில் போட்டு நம்ம பொரிக்க முடியாது. ஸோ அதனால் 2ஆ 3ஆ நம்ம உடச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்படி கையால் லைட்டாக கோத்து விட்டு எடுத்திங்கன்னா போதும். ஈஸியாக லேயராக மேலே இருக்கலாம் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் 2 பக்கம் மாற்றி. வடகத்தை எப்படி 2 நாள் காய வச்சோமோ அதே மாதிரி தாங்க இந்த வத்தலுக்கும். இதையுமே 2 நாள் காய வைக்கணும். அடிக்கிற வெயிலுக்கு 2 நாளே அடிக்கிட்டதான் சொல்லப்போனால். ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் கொளுத்துது. ஒவ்வொரு வருஷமும் வடகம் போட்டு பிளாஸ்டிக் கவரில் க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன். அடுத்த சம்மர் வரைக்குமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எந்த அளவுக்கு மொறு காய வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள். காய வச்சுருக்க பொருள் வந்து சலசலன்னு சவுண்டு கொடுக்கணும். அந்த மாதிரி காய வச்சுக்கோன்னா தான் கரெக்டாக இருக்கும். எவ்வளோ வடகம் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இவ்வளோ கிடச்சிருக்குது. இது அவ்வளவும் ரேஷன் அரிசியெல்லாம் வேஸ்ட் ஆக்காதீங்க. இந்த மாதிரிலாம் வடகமாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமான விலைக்கு கடைகளில் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்லேயே ஹோம்மேடில் செஞ்சுக்கலாம். இதை நான் பொரிச்சு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 by 1 போட்டு பொரிச்சிடுங்க. சூப்பராக படப்படன்னு நல்லா பொரிஞ்சு வரும். சின்ன வடகமாக இருக்கும், ஆனால் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நல்லா பெருசாக இருக்கும். இதுதாங்க நம்ம பண்ணுற கரெக்டான விஷயமே.
போட்ட மாதிரி உங்களுக்கு அப்படியே இருந்துச்சுன்னா சரியாக வடகை பண்ணலன்னு அர்த்தம். இந்த மாதிரி போட்டோடனே நல்லா டபுள் ஆகி வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு குச்சி வத்தல் எல்லாமே காஞ்சிருக்குது. ஒடிச்சு இதை நம்ம வச்சுக்கலாம். மொத்தமாக அப்படியே லாங்காக பெருசு பெருசாக இருக்குது. இதை நம்ம அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது. சின்ன சின்னதாக ஒடிச்சு போட்டால் தான் நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க முடியும். இதுவுமே நல்லா காஞ்சிருக்குது. சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு வத்தல் வடகம் ரெண்டுமே பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வத்தலையும் சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக போட்டு பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வருது. சூப்பராக இருக்குது. கடைகள்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கினா இதெல்லாம் அதிகமான விலையாக இருக்கும். வீட்டில் இருக்க ரேஷன் அரிசியில் கம்மியான செலவில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதோட கிரன்ச்சினஸ் காட்டுறேன் பாருங்களேன். நல்லா மொறு கிரன்ச்சியாக இருக்குது. சாப்பிட்டிங்கன்னா அதோட சூப்பராக இருக்கும். கூழ் காய்ச்சாமல் கஷ்டப்படாமல் அரிசியெல்லாம் கழுவி காய வச்சு வேக வச்சு எடுக்காமல் ஈஸியான மெத்தடில் குக்கரில் ஒரே ஒரு விசில் மட்டும் போட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸி. வடகா வத்தல் 2 மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சம்மர் ஸ்பெஷலாக செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.